கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise the Lord. விளங்கலையே. Praise the Lord. தமிழில் சொன்னதான் சொன்னீங்களா? ஸ்தோத்திரம். ஐயோ, ஒன்றும் கொஞ்சம் நல்லா அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னை பாருங்க, என்னை பார்க்க வயசான மாதிரி இருக்கா? வயசான மாதிரி இருக்கா, சின்ன குழந்தை மாதிரி இருக்கா? பாச நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்குற எப்படி சொல்லுவாங்க சப்போர்ட்டில் தான் நானே இங்கே நல்லா பிரசங்கிக்க முடியும். ஆமென், ஆமென். அப்போ இப்போ நான் திருப்பி கேட்குறேன், ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ தான் நல்லா இருக்குது, சவுண்டு கேட்கறதுக்கே நல்லா இருக்குது. 12ஆம் மாதம் 22க்கு வந்தேன். மீண்டுமாக கர்த்தர் 3ஆம் மாதம் 22க்கே கொண்டு வந்திருக்கிறார். 12ஆம் மாதம் 22 வந்தேன் பாருங்கள். மீண்டுமா ஆண்டவரே நீ மார்ச் மாதம் 22 தான் கொண்டு வந்திருக்கிறேன். எந்த தேதியில் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய செய்தியும் தேவனுடைய பிரசனமும் அந்த 22லையும் இருந்தது போல தான் இந்த 22லையும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருந்த பிரசனத்தை விட மறுநாள் நம்முடைய மறுநாள் இந்த தேவனுடைய பிரசனம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம வாஞ்சிக்கிற ஒரு ஜனமாய் நம்ம வாழ வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். முதல்ல சபைக்கு நம்ம என்றைக்குமே ஒரு சபைக்கு நம்ம போனாலே நம்ம கேட்குற எதுனா சொல்லுவோம்னா, நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தது அட்டெண்டன்ஸ்க்கா இல்லை ஏதாவது ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு செய்யணும் அப்படி அந்த மாதிரி. சரி, இப்போ அட்டெண்டன்ஸ்க்கு வந்தவங்க கை தூக்குங்க. யாரும் தூக்க மாட்டீங்க. எதிர்பார்ப்போடு வந்தவங்க கை தூக்குங்க. அதுக்கும் யாரும் வரல. செல்வி உங்களை பிடிச்சி ஏற்றி கொண்டு வந்துட்டாரு உங்களுக்கு. இல்லைல்ல, நம்ம சபைக்கு வரும்போது எப்படி வரும்? எதிர்பார்ப்போடு வரும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? இன்றைக்கு எதிர்பார்ப்போடு வந்தவங்க ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசனத்தை எத்தனை பேர் உணர்ந்தீங்க? நான் உணர்ந்த கர்த்தருடைய பிரசனத்தை. யார் யார் உணர்ந்தீங்க? நம்ம ஏன் அந்த மாதிரி உணர்றோம்னு சொன்னால், போன வருஷம் நம்ம கூட இருந்த தேவன் தான் இந்த வருஷம் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பிரசனம் எப்பொழுதும் போன வருஷம் இந்த வருஷம் நாளைக்கு நாளான்றைக்கு அது வித்தியாசமாகவே தான் இருக்கும். நம்மளுக்கு புரியுதா? டெய்லி உங்களுக்கு நாசியாயாமே கொடுத்துட்டு இருந்தால் நாளைக்கு என்னை பார்த்து ஏசிடுவீங்க. என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் நாசியாயாமே வாங்கி கொடுக்குற, உண்மையா இல்லையா? அப்போ இயேசுவும் அப்படி தான் உங்களுக்கு டெய்லி ஒரே பிரசனம் ஒரே லெவல் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். இந்த வாரம் ஒன்று கொடுத்தாருன்னா அடுத்த வாரம் வேறு மாதிரி கொடுப்பாரு. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? போன வருஷம் நம்மளுக்கு நம்ம போகிற இடத்துல கர்த்தர் பேசின வார்த்தை என்னன்னு சொன்னால், டபுள் கிரேஸ். டபுள் கிரேஸ், அதாவது இரட்டத்தனமான கிருபையை பாராட்டுறாரு கர்த்தர். பாராட்டுகிற வருஷம் தான் 2025ன்னு சொல்லி நம்ம அநேக ப்ரீச்சர், அநேக பிரசங்கிங்க மூலிமா, அநேக ப்ராஃபிட்ஸ் மூலிமா நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தோம். இந்த வருஷம் 2026 என்னவா இருக்கும்? 2026 நம்ம என்னவா இருக்கும்? ஆண்டவர் இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆமென். என்ன ஆண்டவர் செய்ய போகிறார்னா, 2026 இட்ஸ் a God's favor year, the year of God's favor. கர்த்தருடைய தயவின் வருஷம். நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது 12ஆம் மாதம் 31ஆம் தேதி கர்த்தர் சொன்ன காரியம் என்ன சொன்னால், மகனே நீ மட்டும் இந்த வருஷம் தயவை காண போவது அல்ல, என்னுடைய பிள்ளைகள் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் அடுத்து வரப்போகிற வருஷத்தில் கர்த்தருடைய தயவை பயங்கரமாக பார்க்க போகிறார்கள். ஆமென். அந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்து போகும்போது 1ஆம் மாதம் நான் போன வருஷம் முழுதும் நான் ஒரு பைபிள் ஸ்கூலுக்காக என்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நடக்கவே இல்லை. 3 தடவை நடக்கலை. ஆண்டவர் 1ஆம் மாதம் எனக்கு கதவை திறந்தார். அப்போ போய் அப்ளை பண்ணேன். ஹைலி ரெக்கமெண்டட் அண்ட் குவாலிஃபைட் டு கோ பைபிள் ஸ்கூல், துங்கிலிங் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பைபிள் ஸ்கூல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல. இப்போ நான் எஸ்பியில் இருக்கிறாளாச்சே, கேரளில் போய் எப்படி காடியிலே தூங்கி காடியிலே ஸ்கூலுக்கு போகிறது? அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்கப்பா,
நான் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே உமக்காக ஷைன் பண்ணுறதுக்கு போகிறேன், உங்களுடைய க்ளோரியை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எனக்கு நீங்கள் நல்ல ஒரு இடத்த கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். இந்த வருஷம் நடக்குது இது. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் திடீர்னு ஒரு ஆள் மூலிமா திடீர்னு ஒரு சத்தம், மை ஹஸ்பண்ட் டூயிங் இந்த பிஸ்னஸ் தான் செய்கிறாரு, அவர் இந்த பிஸ்னஸில் இருக்கிறாரு, நீங்கள் ரூம் இங்கே ரெண்டல் எடுக்கலாம் அப்படின்னு. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வேஸ்ட் தட்டி பார்த்தேன். என்ன இருக்கும், ஜஸ்ட் 3 minutes, அதாவது 3 நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து என் காலேஜுக்கு போயிடலாம், 3 நிமிஷத்தில் திரும்பி நான் வீட்டுக்கு வந்துடலாம். அப்படியாப்பட்ட ஒரு இடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நான் சந்தோஷப்பட்டுட்டேன். ஐயோ ஆண்டவரே நன்றி, இப்போ எனக்கு நல்ல இடத்த கொடுத்துட்டீங்க, நல்ல காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமாயிட்டேன். மொக்கைய நாள் காலையிலே அவங்கள நான் பார்த்து முடிச்சுட்டு வந்து மொக்கைய நாள் காலையில் தூங்கி இருக்கும் போது காலையிலே எனக்கு ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், எனக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு சொல்கிறாங்க, நான் எனக்கு நேரம் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த பைபிள் ஸ்கூல் போகிறீங்க, நீங்கள் முழு நேரம் ஊழியத்தில் இருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய சொன்னார், நாங்கள் செய்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த 3 மாதம் ஸ்கூலு அந்த ரூமுக்கு நம்ம காசு கட்டணும்ல, காசு கட்டணுமா இல்லையா, சும்மா கொடுத்துருவாங்களா, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க சொல்லிட்டாங்க இப்படி கட்டணும், 1400 எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய பணம் தான். ஆனால் நான் ஆண்டவர் மேலே பாரத்தை விட்டேன். ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சிருவார், நம்ம ஏன் அவ்வளோ பண்ணணும், நமக்கு தான் ஆண்டவர் பகுதியிலே இருக்காருன்னு. ஒரு நியூஸ், ஹாப்பி நியூஸ் என்னென்னா, அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எதுவும் கட்ட வேணாம், ஜஸ்ட் ஃப்ரீ, நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கட்டிடுறோம், நீங்கள் படிச்சுட்டு வந்தால் மட்டும் போதும். அந்த ரூம் எனக்கு 3 மாதம் ஃப்ரீ. அங்கே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், மகனே என்னோட தயவு பார்த்தியா, சொந்த அண்ணன் தம்பி கூட உனக்கு ஒரு பக்குத்தியை வாங்கி தர மாட்டான். உண்மையா இல்லையாங்க? அந்த மாதிரி காலத்தில் தானே வாழ்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம்? அண்ணன் தம்பி ஒரு பக்குத்தியை வாங்கி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி காலத்தில் வாழ்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து, பரவாயில்ல இதுக்கெல்லாம் நான் காசு கட்டிடுறேன், இப்போது கட்டியாச்சு, எல்லாம் ஃப்ரீ. அங்கே கர்த்தருடைய தயவை பார்த்தேன். அதை முடிச்சுட்டு சண்டைக்காடு போயிருந்தேன், சபாக்கு ஊழியத்துக்காக நீ அழைச்சிருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். ஊழியத்தில் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிரதரோடு பேசிக்கிட்டே வந்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் பைபிள் ஸ்கூல் போகிறீங்களா? ஆமாம். எந்த பைபிள் ஸ்கூல் போகிறீங்க? துங்லிங் பைபிள் ஸ்கூல். வெரி குட், நல்ல பைபிள் ஸ்கூல். அப்படி பேசிகிட்டே இருந்தார். சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்கள் பேர் உள்ளே இருக்கான்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே செக் பண்ணிடுங்க அப்படின்னு. செக் பண்ணி பாருங்கள் தெரியும், அதான் அவருக்கு ஆல்ட் இருக்குது உள்ளுக்கு, செக் பண்ணுங்க. ஆனால் எனக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னேன். இல்லை நான் இதுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. ஓகே செக் பண்ணுங்கள் சொல்லியாச்சு. மலேசியாவுக்கு வந்து இறங்கிட்டேன். இது மலேசியானா சமம் மலேசியா தான், இது கேரளாவில் வந்து இறங்கிட்டேன். திருப்பி ஒரு ஃபோன் வருது. ஃபோன் சொல்கிறாரு, பிரதர் நான் செக் பண்ணிவிட்டேன், உங்களோட ஃபோன், உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட கிளாஸு, உங்களோட இதெல்லாம் செக் பண்ணிட்டேன் பிரதர், எல்லாமே இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு லீவே இல்லை பிரதர், நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் பிரதர்லாம் சொல்லிட்டேன். நானும் ஆமாவா, ஓகே நான் படிச்சுக்கிறேன் எல்லாம் சொல்லி படிச்சு. அது மாத்திரம் இல்லை பிரதர், உங்களோட ஃபீஸு முழுசும் நான் கட்டிட்டேன் பிரதர், நீங்கள் படிச்சுட்டு வெளியே மட்டும் வாங்க, ஊழியம் மட்டும் செய்யுங்க. நான் அப்படியே திகச்சு போயிருந்தேன். என்ன ஆண்டவரே, என்னப்பா நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார், இது தயவின் வருஷம். திரும்பி கேட்ட, ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் யாரு, ஏன் எனக்கு இப்படி செய்யணும்? ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், சன் திஸ் இஸ் த இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். நான் உங்களை பார்த்து இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் நீங்கள் கர்த்தருடைய தயவை காணுகிற வருஷமாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இதே தயவை, இதுக்கும் மேலான தயவை இந்த வருஷம் காணுகிற வருஷமாக இருக்கட்டும். ஆமென், ஆமென். திரும்பியும் உங்களுக்கு நான் போன வருஷம் சொன்னது திரும்பியும் சொல்லணும் போல. நைஜீரியாவுக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவுக்கு போங்க. ஆப்பிரிக்கா தேசம் தான் ரொம்ப, ஏன்னா தமிழில் இருக்கிறனால ஆப்பிரிக்கான்னு சொல்கிறேன், இங்கிலீஷில் இருந்தால் ஆப்பிரிக்கா அப்படி சொல்லியிருப்பேன். ஓகே, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போங்க, நைஜீரியாவுக்கு போங்க, கேரளாவுக்கு போங்க, இங்கே போங்க அங்கே போங்க, எல்லாம் பார்ப்போம். மிருக்கல் நடந்திருக்கு சர்ச்சில். கால் வளர்ந்துருக்கு, கண்ணு தெரியாது, கண்ணு பார்த்துட்டான்.
தானே நடக்கும். அப்படி தானே பார்க்குறோம், நம்மளாம் வீடியோ பார்க்குறோமா இல்லையா? எல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி தேவனே எங்கள் சர்ச்சில் நடக்காதா, எங்கள் சர்ச்சில் நடக்காதான்னு. தப்பு யார் மேலேயும் இல்லைங்க, தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போங்க, நைஜீரியாவுக்கு போங்க, கேரளாவுக்கு போங்க, பிரசங்கிக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இங்கே நடத்துகிறவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. த வே ஆஃப் ரிசீவிங். நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ சபையில் வந்துட்டு இப்படி இருக்கிற ஒரு ஜனம் இருக்கு, சபையில் வந்துட்டு இப்படி ஒரு ஜனம் இருக்கு, சபையில் வந்துட்டு ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படி இருக்கிற ஜனமும் இருக்குது. நீங்கள் எப்படி உங்களோட லைஃப்பில் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். புரிஞ்சிருச்சா? இப்போ நான் இதையா சொன்னேன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்து வரப்போகிற 40 நிமிஷம் நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு அழுவு தோணுச்சுன்னா நீங்கள் அழுவுங்க, கத்த தோணுச்சுன்னா கத்துங்க, எகிரி பாயணும்னு தோணுச்சுன்னா பயணம் சிலிங்க உடச்சிடாதீங்க. சரி, எகிரி பாயணும்னு தோணுச்சுன்னா பாயுங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் நம்ம எப்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கணும். ஆமென் ஆமென். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர்த்துக்கு ரிவைவல் வேணும்? எத்தனை பேர்த்துக்கு ரிவைவல் வேணும்? மிரக்கல் வேணும்? அடே 2 பேர் 3 பேர் தான். தேங்க்யூ பஸ். எத்தனை பேர்த்துக்கு ரிவைவல் வேணும்? வேணாமா? ரிவைவல் எழுப்புதல். எத்தனை பேர்த்துக்கு எழுப்புதல் வேணும்? யார் யாருக்கெல்லாம் எழுப்புதல் வேணும்? ஏமா உனக்கு வேணாமாம்மா? எழுப்புதலே பார்க்கக்கூடாதுன்றீங்க வாழ்க்கையில். எழுப்புதல் வேண்டும். உங்கள் கை தூக்குங்க. எழுப்புதல் வேண்டும். யார் யாருக்கு மிரக்கல்ஸ் வேணும்? மிரக்கல் லைஃப்பில் மிரக்கல் நடக்கணும். ஆண்டு இப்போ சில பேர் இருப்பீங்க, ஆண்டவருக்கு நான் இன்னைக்கு செய்ததை விட நாளைக்கு ஒன்றும் நான் அதிகமாக ஊழியம் செய்யணும், அதிகமான லெவலில் ஊழியம் செய்யணும் அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஆமென். இப்போது நம்ம வாழ்க்கையில் ரிவைவல் வரணும், நம்மளோட வாழ்க்கையில் மிரக்கல்ஸ் நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம கிட்ட ஒரு சில விஷயம் மாற்ற வேண்டியதில்லை. மாற்றணும்னா என்னது? இப்போ ஒரு ஜாமான் டயர் வீணாக போச்சுன்னா அந்த டயரை கழட்டி தூக்கி போட்டு இன்னொரு புதுசாக போடணும் தானே. இது மாற்றுறதல்ல. இது என்னன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அதை ஆன் பண்ணி விடணும். இப்போ என்னென்னா ஒரு சுவிட்ச் போடணும். நீங்கள் ஒரு ஆன் என்ன ஆன் தெரியுமா? என்னோட சேர்ந்து மார்க் புத்தகம் 10வது அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா சபைகளுக்கு போகும்போது எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன ஆசீர்வாதத்தை பேச போகிறாங்க அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் நம்ம போய் அங்கே சில காரியங்களை பேசும்போது அவங்க யோசிப்பாங்க, இன்றைக்கி பிளெஸிங்கே பேசலை பாஸ்டர், ஆனால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னோட கூட சேர்ந்து யாராச்சும் ஒரு ஆள் தமிழில் நீ தானோ மெதுமெதுவா அப்படிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இப்போ இங்க யார் இருக்கிறா தெரியுமா? யாருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் யாரு? பத்மியூ, கிமியோவுடைய மகன் பத்மியூ. அவர் யாரு? ஒரு குருடன். அவர் ஒரு குருடனாக இருக்கிறாரு. அவர் லைஃப்பில் ஒரு குருடன். அவர் குருடன் சொல்லும்போது அவருக்கு ஒரு இடம் கிடச்சிரும், அந்த இடத்துல அவர் இருக்கணும். அவர் அங்கே இருந்துக்குவார். அவருக்கு வந்து அதுதான் அவரோட அடைக்கலம், அதுதான் அவருடைய இடம், அதுதான் அவருடைய என்ன சொல்லுவாங்க எல்லாமே. ரைட்டா? ஒரு இடத்துல உட்காந்துக்குவார். இங்கே வழி அருகே ஏதாவது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இயேசு கிறிஸ்து போய் திரும்புகிறார். மீண்டும் திரும்பும் போது எரிகோ பட்டணத்துக்கு உள்ளே போயிட்டார் இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, மிஸ் பண்ணிட்டார் பெத்மியூஸ். அவர் தூரம் போதே அவர் பார்க்கல. இப்போ உள்ளே பூந்துட்டு திரும்பி வெளியே வர்றாரு. மீண்டுமாய் திரும்புகிறார் தான் போட்டிருக்கு வேதத்தில், திரும்புகிறார். ஸோ இப்போ சீடர்களும் ஜனங்களும் திரும்பும் பொழுது, இயேசு கிறிஸ்து கூடயே திரும்பி வரும்பொழுது இவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா, ஹிஸ்டாரிக்கல் படி பார்த்தோம்னு சொன்னாக்கா ஜெரிக்கோவுக்கு வந்து ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். ஒரு வாசல் தான். இப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்து 2 வாசல் இருக்கிற மாதிரி ஜெரிக்கோவுக்கு 2 வாசல் இல்லை, ஒரே வாசல் தான். இப்போ 2 பாலம் இருக்குல்ல, பின்னாடி 2 தானே இருக்குது பாலம். அதே மாதிரி
ஜெரிக்கோக்கு 2 பாலம் கிடையாது. ஜெரிக்கோக்கு ஒரே ஒரு வாசல் தான். நம்ம ஹிஸ்டரிக்கல் புத்துக்களை படிக்கும் போது ஜெரிக்கோக்கு ஒரே ஒரு வாசல் இருந்ததுனால எங்கே நம்ம பூந்தோமோ அங்கே தான் நம்ம திருப்பி வழியாகும். ஸோ இவர் வந்து வழியறிங்கே உட்காந்துருக்காரு. அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து அந்த வாசல் பகுதியில் தான் உட்காந்துருக்கிறாரு. இது சரித்திரத்தின்படி பேசப்படுகிறது. அந்த வாசல் ஏரியா கிட்ட தான் அவர் இருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து திரும்பும் பொழுதுன்னு அர்த்தம் என்னது? இயேசு கிறிஸ்து வேற பாதையில் பூந்து போறாரா? இல்லை, அந்த ஒரு வாசலுக்கு தான் திருப்பி வராரு. அப்போ திரும்பும் அர்த்தம் என்னன்னா, அவர் திருப்பி அந்த வாசல்கிட்டே வராரு நடந்து. யாரு? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும். படிங்க, திரும்பி வராரு. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, யார் மூலியமா கேட்டுட்டாரு, தாவீதின் குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, பர்த்திமேயு இதுக்கு முன்னே ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா ஏன் அவர் வந்து டைரெக்டாக பார்த்தோன்னே கத்துறாரு, தாவீது குமாரனே என் மேலே இறக்கமாயிரும்னு? ஏன் அவர் கத்தணும்? இப்போ நம்மளுக்கு ஒருத்தரை பற்றி தெரில, அவர்கிட்ட போயிட்டு நம்ம 10 மில்லியன் காசு கேட்போமா? இப்போ எனக்கு தெரியும் இந்த பர்சன்ட்ட போய் நான் கேட்டால் எனக்கு 1000 வழி இப்போ ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தாங்கன்னு கேட்டால் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்ச வச்சு தான் அவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியும். அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா என்ன கதை ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு 1000 ரிங்கிட் கேட்டால் கிடச்சிருமா? கேட்போமா? முதலாவது நம்ம கேட்போமா? ஆமாண்ணா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க ப்ளீஸ். இது நீங்கள் பார்க்குறத பார்த்தா இவன் என்ன மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வசதி தானே கேட்குறேன். அப்போ பர்த்திமேயுவுக்கு வந்து ஆண்டவருடைய வல்லமை பற்றியும் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை பற்றியும் தெரிஞ்சனால தான் அவர் என்ன செய்கிறாரு, தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும் கேட்குற அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஏதாவது செய்யுங்க. அப்போ அவருக்கு என்ன தெரியுது? முதலாவது இயேசுனா யாருன்னு தெரியுது. நம்ம சில நேரத்தில் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமையை பற்றி தெரிஞ்சும் தெரியாத போல இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? நான் சில நேரத்தில் அப்படி இருந்திருக்கேன், அழுந்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். நீங்களா நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க நீங்களா இருந்ததே இல்லை. ஆமாம். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் அநேகர் எப்படி தம்மா இருக்கிறாங்க, ஆண்டவர்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற காலமும் உண்டு. பாஸ்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. பஸ் நீங்கள் சொன்னீங்க தானே, பஸ் தெரிஞ்சும் தெரியாத போல இருக்கிறாங்க. நம்மளும் சில நேரத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னத்தை மாற்றிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வல்லமை உண்மையாக அறிந்து கொள்ளணும். அவரை முழுசா நம்ம எப்படி சொல்லுவாங்க, புரிஞ்சு கொண்டு நம்மளோட உள்ளத்தில் வைத்துக் கொள்ளணும். ஆமே, புரிஞ்சுச்சா? அப்போ பர்த்திமேயு திருப்பி சொல்லும் போது திருப்பி அவர் கத்தி முடிச்சோடனே என்ன செய்றாங்கக்கா? அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்போ நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்க, முதலாவது அவர் வந்து தாவீதின் குமாரனே கூப்பிட்டாரா? கூப்பிட்டோன்னே அவருக்கு இப்போ என்ன வேணும்னா, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னு சொல்லவே இல்லை. நான் நேரடியாக பிரசங்கத்துக்கு போயிட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன தெரியுமா? Arise and shine for Jesus. சொல்லுங்க. தமிழ்ல எழும்பி பிரகாசி கர்த்தருக்காக. இப்போ இந்த ரைஸ் அண்ட் ஷைன் பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்னா, முதலாவது என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிஞ்சு புரிஞ்சு அவரை ருசித்து வச்சுக்கணும். அவரை பற்றி தெரியணும். எப்பெல்லாம் அவரை நம்ம கூப்பிடணும்னு நம்மளுக்கு தெரியணும். பின்னு காண போச்சு, ஆண்டவரே எனக்கு அந்த பின்னை தேடி கொடுத்துருங்க. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க.
பின்னு நல்ல பின்னு ஆண்டவரே, எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது, அது அங்கே வேறு இடத்துல இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. என் பிள்ளை தொலைஞ்சி போகிற ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கை போய்கிட்டு இருக்க ஆண்டவரே, அவனை மீண்டும் ரட்சித்து கொண்டு வாங்க, அதுக்கு ப்ரே பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன தம்மை செய்வாங்க? 10 பேர்கிட்ட புலம்புவாங்க, எனக்கே தெரிலக்கா, நானும் சபைக்கு போயிட்டு தான் வரேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பையன் ரொம்ப மோசமாயிட்டாங்க, இப்படி தான் பேசுவாங்க ஒழிய ஆண்டவர்கிட்ட போக மாட்டாங்க. தோணு விட்டு காணா போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க ஒன்றும் ஆண்டவர் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ பாருங்க, என் வாழ்க்கை என்னோட சாட்சி உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ ரீசனாக ஒரு ஹாட் நியூஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நல்ல பையன் 3 பிள்ளைகள், அவருக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ அவருக்கு ஒரு ஒய்ஃபு, 3 பிள்ளைங்க, நல்லா போய்கிட்டு இருந்த லைஃப் என்ன ஆயிடுச்சுன்னா, தம்பி என்ன பண்ணிட்டாரு, அவர் கொஞ்சம் மூக்கோகாரு. என்ன செஞ்சிட்டாரு, சண்டை வந்தோடனே சண்டையில் போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கத்தி எடுத்து ஒரு பையனை இங்கே குத்தி விட்டாரு. இறக்கிட்டான் பஸ் எஸ்பியில், சக்குன்னு இறக்கிட்டான். நான் சரவாவில் இருக்கேன், எனக்கு கால் வருது, இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்போ அவனை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது, என்னென்னமோ நடந்துச்சு. நானும் பயந்துட்டேன். ஜாம் பண்ணிட்டு சரி சிராடேரி பண்ணிடுவோம் பையனை சொல்லி சிராடேரி பண்ணியாச்சு. அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க குடும்பத்திட்ட சொன்னேன், இப்போ தான் நீங்கள் கற்றுட்டு பயங்கரமாக ஜாம் பண்ணணும். இது இப்போ அவன் உள்ளே போயிருக்கிறான், இது அவனுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். இன்று முதல் அவன் திருந்திடுவான். முற்றிலுமாக திருந்தி உங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் போய் ஐயோ பாருங்கள், இந்த டிஸ்பெக்டரை பாருங்கள், யாராக வேணாலும் பாருங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இப்போ என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக பாருங்கள், ஆண்டவர்கிட்ட பயங்கரமாக சொல்லுங்கள். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே அவனை விடுதலை செய்ய முடியும், அவங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்படி அப்படி ப்ரே பண்ணுவாங்க. நம்ம எப்படி ப்ரே பண்ணுவோம்? அப்படி தான் ப்ரே பண்ணுவோம். இந்த வேலையில் ஆண்டவரே விடுதலை, இயேசு அவன் கண்களை மறைத்து, போலீஸ்காரன் கண்களை மறைத்து அப்படி தான் ப்ரே பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த தடவை அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த தடவை என்ன செய்யணும்னா, உள்ளே இருக்கும் போது ஆண்டவரே அவங்ககிட்ட பேசுங்க, அவனை உணர்த்துங்க, அவனை மீண்டுமாய் உங்களை தேட வைங்க, அவனை ஜெபிக்க செய்யுங்க. இந்த உள்ளே இருக்கிற இந்த காலம் அவனுக்கு 5 நாள் இருந்தார். 5 நாள் போய் அவிச்ச மீன் சாப்பிட்ருக்காரு, உள்ளுக்கு சாப்பிட்ருக்காரு ஐயா. அவன் போய் 5 நாள் இருந்திருக்காரு. உணர்த்துங்க, அவனை மாற்றுங்க, அவன் மீண்டும் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவரே மூடிய பிள்ளையும் அவன் வர்றது மாதிரி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ண சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க அம்மா வேதனை தானே, எல்லா அம்மாவும் அப்படி தானே, சில நேரத்தில் அப்படி தான் சொல்லுவேன், டோன்ட் லீவ் ஃபார் யுவர் சன், டோன்ட் லீவ் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ், லீவ் ஃபார் யுவர் ஜீசஸ். சில அம்மா மாருங்க ரொம்ப அம்மா பிள்ளைங்களுக்கே வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அதனால் அவங்கள்ட்ட சொன்னம்மா அந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தடவை இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, செய்யுங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சரவாவில் இருக்கேன், நானும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதே தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவனுக்கு இந்த சிறைச்சாலை ஆண்டவரே ஒரு முக்கிய பயணமாக இருக்கட்டும், முக்கிய பாடமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் அவன் திரும்பும் பொழுது கர்த்தாவே உங்களுடைய பாதைக்கு அவன் திரும்பட்டோம்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 5 நாள் கழித்து எனக்கு நியூஸ் வருது. நான் அந்த அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க திரும்பி சொல்கிறாங்க, காடி வந்துருச்சு, காடி வீட்டு மணிக்கு வந்துருச்சு. வந்துருச்சா, நல்லது, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்துட்டார் வீட்டுக்கு. ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் சபையில் நின்று மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்ல ஆரம்பித்தான். இத்தனை வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னுக்கு வந்ததே இல்லை, முன்னுக்கும் வரமாட்டான். அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு அந்நிய பாஷையில், அதாவது பிறந்ததுலேருந்து 24 வருஷமாய் கர்த்தரோடு இருந்து சபையிலே வளர்ந்து சபையிலே இருக்கப்பட்ட பையனுக்கு ஜெபம் கூட பண்ண தெரியாது, அது கூட தெரியாது. அப்படியேப்பட்ட பையன் வெளியே சபையில் சாட்சி சொல்கிறான். நான் என் லோக்காப்புக்குள்ளே இருக்கும்போது ஏசப்பா என்னை சந்தித்தார், எனக்கு அபிஷேகத்தை ஊற்றினார், நான் உள்ளுக்கு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். என் கூட மக்கமாக்கு வந்த எல்லா ஆளுகளுக்கும் 8 நாள் 7 நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. இவர் பெரிய கேஸு, இவர் குத்திட்டார் போய் ஆளுங்களை. ஆனால் அந்த பையன் நல்ல நேரம், நான் அந்த பையனுக்காகவும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவனை சுகப்படுத்தி அவன் நல்லா தெம்பாயிட்டான், நல்லா ஃபோன்லாம் பேசினான் என்கிட்ட. அண்ணா எனக்கு ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையன் என் கூட்டாளி தானே அப்படி சொல்லி பேசினான். எல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சு.
இவன் வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது சொன்னான், ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை வரங்களை உள்ளே கொடுத்தாரு, நான் உள்ளே இருக்கும்போது எனக்கு அந்நிய பாஷை வரங்களை கொடுத்தாரு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவன் சொன்னான், நான் எப்படி போனாலும் எங்கே வந்தாலும் இது பண்ணாலும் இன்னிலேருந்து சபையில் நான் ஒரு ஊழியம் செய்வேன், நான் இந்த சபையில் இருப்பேன். நீங்கள் நம்புறீங்களா? இப்போ ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அந்த பையன் சொந்தமாக காலையில் ஞாயிற்றுக்கிழமை எஞ்சிடுவார், சபைக்கு கரெக்டாக இருப்பார், பாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டனாக ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தில் இருக்கிறான். ஆமே ஆமே. அந்த ஜெபத்தை அவங்க எப்படி நம்ம எடுத்திருக்காங்க அவங்க அம்மா. இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோமே, என்னத்தை வச்சு சொல்லி கொடுத்தோம்? இப்போ அவங்க அம்மா கொண்டு விடுதலை 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 பே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய செயல் அவங்க ஒன்றும் புரிஞ்சிக்கல. ஏன் லோகாப்புக்குள்ள ஆண்டவர் போக மாட்டாரா? ஆண்டவர் லோகாப்புக்குள்ள போய் பேச மாட்டாரா? கர்த்தர் எங்க இருந்தாலும் போவார், யார் எங்க இருந்தாலும் போய் சந்திப்பார். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அந்த சிறைச்சாலை கதவை உடைக்கப்பட்டதுன்னா கர்த்தருடைய கரம் அங்கே வந்திருக்கு. ஆமென். அவர் அங்கேருந்து ஒரு துப்பாக்கி அனுப்பல, டுப்புன்னு கர்த்தருடைய கரம் வந்திருக்கு. அப்போ கர்த்தர் நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் போவார், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் போவார், எங்கே இருந்தாலும் தூணுலையும் போவார், துரும்புலையும் போவார். ஆமென். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து புரிந்துக்கணும். சொல்லுங்க, புரிந்து இருக்கணும். ஆண்டவருடைய கிரியேட்டர், அந்த கிரியேஷனை அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சில நேரத்தில் நம்ம தான் லிமிட் பண்ணுறோம் ஆண்டவரை, நம்ம தான் லிமிட் பண்ணுறோம். ஆண்டவரே இது இருங்க ஆண்டவரே, நான் ட்ரை பண்ணிடுறேன். இல்லை இல்லை இல்லை, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஆமென் ஆமென். செகண்ட்லி அவன் என்ன செய்கிறான்? இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம ஆண்டவருடைய எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்போ முதலாவது என்ன நடக்குது? நம்ம ஆண்டவரை புரிஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நடக்கிற பாதையை, நம்ம போகிற இடம் எல்லாம் நம்ம ஆண்டவரை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதை செஞ்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் நம்ம லைஃப்பில்? அவன் என்ன செய்யறாங்க? படிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இல்ல, நீங்க மேல போகணும். 47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இப்போ நம்மளோட லைஃப்ல நம்ம எழும்பி பிரகாசிக்க ரெடி ஆயிட்டோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிட்டோம். இப்போ நம்ம எல்லாம் எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? தம்பி ரெடி ஆயிட்டியா? இல்லை, நான் இந்த மாதிரி கேட்காதீங்கண்ணே, என்ன அப்படி கேட்குறீங்க அப்படி சொல்றியா? இல்லை, இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோமா இல்லையா? இப்போ நம்ம வார்த்தை கேட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ என்னத்துக்கு ரெடி ஆகிட்டோம்? இன்று முதல் கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன். எழும்பிட்டோன்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ அவன் கூப்பிடுறான், ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறான். நசனாக இயேசு கிறிஸ்துவோட தாவீதின் குமாரனே என்னோட என் மேலே இரக்கமாயிரும் சொல்லிட்டான். இப்போ அவன் எலும்ப ஆரம்பிக்கிறான். அவன் முடிவு பண்ணிட்டான், நான் எலும்ப போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா நம்ம லைஃப்ல என்ன வரும்? அடுத்து படிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை இங்கதான் ட்விஸ்ட். இப்போ நான் சொல்றேன், அவன் ஒரு குருடனை அதற்றாங்கன்னா அவனுக்கு அது என்னது? சொல்லுங்க பாபா. அதட்டுறாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங்? அவன் பயப்படுவான், ரைட்டா? பயப்படுவான். ஆனால் அதில் என்ன காட்டுதுன்னா, அந்த அதட்டுறாங்களே, அப்போ அந்த பத்துமேசுக்கு அது என்னன்னா, அவனுக்கு அது ஒரு ஸ்டார்ம், அவனுக்கு அது ஒரு புயல், அவனுக்கு அது ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியம். இப்போ நம்ம எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சிங்களேன், அப்போ தான் சோதனைகள் வரும் வாழ்க்கையில். நம்ம இப்போ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சோம் வச்சிங்களேன், என்னமோ ஒரு காரியம் அமுத்துற மாதிரி இருக்கும். நம்மளுடைய லைஃப் நாம் ஆரம்பிக்கும் போது எப்பயுமே நம்ம லைஃப்பில் நம்மளுடைய காரியத்தில் பார்க்கும் போது நம்மளுக்கு அமுத்துக்கிற காரியம் வரும், புயல்கள் வரும். அப்போ தான் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், அப்போ தான் ஏதாவது ஒரு என்ன சொல்லுங்க, சலசலப்பு ஏற்படும். நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். நல்லா பேசிக்கிட்டு இருந்த பாஸ் நம்ம ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பித்தா அந்த 3 நாள் பார்த்தா என்ன மட்டும் சரியாக பேசுவோம். ஏன் அவர் பேச மாட்டாரு? நம்மக்கிட்ட கவலையாயிரும், பயந்துருவோம். பயங்களையே எழுப்புகிறது தான். எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? வந்திருக்கா யாராச்சும் அந்த மாதிரி? வந்திருக்காங்க அந்த மாதிரி?
வரலண்ணே, உங்களுக்கு மட்டும் தான் வந்துருக்கேன். மற்ற யாருமே வரல, எல்லாருமே அப்படியே ஸ்மூத்தாக போகிறாங்க. ஹைவேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் பழைய பாதையில் இருக்கோம். இப்போ வாழ்க்கையில் புயல்கள் வரும். இப்போது என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்குன்னு எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம். காலை எடுத்து வச்சுட்டேன். காலை எடுத்து வச்சு 2 மாதம் கூட ஆகல. உயிருக்கு உயிராக ஆண்டவருக்கு அடத்து நான் நேசிக்கிற ஃபியன்சி இருக்காங்க, அவங்க பரவாயில்ல. ஆண்டவருக்கு அப்புறம் நான் நேசிக்கிற ஒரு பர்சன் யாருன்னு சொன்னால் என்னோட தாத்தா. என்னை வளர்த்து எடுத்துவார். கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு சோறு போட்டு வளர்த்து இப்போ அவர் இறக்குற வழியிலும் எங்களை பாதுகாத்த என்னுடைய தாத்தா எனக்கு உயிர். தாத்தானா எனக்கு ரொம்ப உயிர். எங்கள் தாத்தாக்கு ஏதோ ஒன்றா நான் ஒட்டஞ்சி போயிடுவேன். 2 மாதம் கூட ஆகலை, ஹாஸ்பிட்டல் மாதம் பண்ணிட்டார். நல்லா நடந்துக்கிட்டு இருந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல் மாதம் பண்ணிட்டார். 14ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். பஸ்ஸில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடித்து அழுந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு வெள்ளனியா இது அவரோட டைம், அவர் போகிறாரு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு எண்ணி 1 மாதம் டைம் கொடுங்க, இன்னும் 1 மாதம் டைம் கொடுங்க. 1 மாதம் கழித்து அவரை எடுத்துகிட்டு போனால் அவங்களோட சித்தப்படி நிறைவேற்றும். எனக்கு 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. எங்கள் தாத்தாவுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன். அவருக்கு பெம்பஸ் மாற்றி, அவரை குளிப்பாட்டி, அவர் கூடயே நான் இருந்து நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியுது அப்படி சொல்லி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. போராட்டத்துலேயும் அது எனக்கு ஒரு போராட்டம். அப்போ தான் ஊழியத்துக்கு போகிறோம். அப்போ தான் ஊழியத்துக்கு அங்கங்கே போக ஆரம்பித்தாச்சு. சபா சரவா மலேசியா முழுதும் அங்கங்கே போக ஆரம்பிச்சிட்டேன். இந்தோனேஷியா போகிறேன், நிறைய இடத்துக்கு போகணும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் எனக்கு எங்கள் தாத்தா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப அப்படியே உடஞ்சி போன ஒரு சூழ்நிலையாகி தாண்டோட்டு கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியும் உங்கள் சித்தம் தான் நிறைவேறும். எங்கள் சித்தம் யார் சித்தம் இவங்க நிறைவேற போகிறது கிடையாது. உங்கள் சித்தம் தான் நிறைவேறும், நிறைவேறட்டும். ஆனால் எனக்கு ஒரே 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்க ஆண்டவரே கேட்டேன். கேட்ட மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் நம்புறீங்களா? நான் 14ஆம் தேதி 2ஆம் மாதம் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஜாப் பண்ணேன். எங்கள் தாத்தா 3ஆம் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 11:50 இறந்தார். போராட்டத்திலையும் ஆண்டவர் கூட நம்ம நிற்க வேண்டும். ஆமென். அது உங்களுக்கு ஒரு சோதனை, போராட்டம் இல்லைங்க. அது எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய துன்பம், எப்படி தாக்கியிருக்கோம். ஆனால் அதுலேயும் கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றி எனக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. 3 மாதம் ஊழியத்தில் வந்து 3 மாதத்தில் என் தாத்தாவை இழந்துட்டேன். விடலை. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப்பில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கர்த்தருக்காக நம்ம ரொம்ப நெருங்க ஆரம்பித்துட்டோம்னு சொன்னால், நம்ம கர்த்தர் கூட நெருங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாக்கா எப்பவுமே புயல்களும் கற்களும் அநேக காரியங்கள் நம்மளை பின்தொட ஆரம்பிக்கும். நம்மளை தாக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணுவோம், உங்களை தாக்க முடியாது. ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம எதிர்த்து நிற்க நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். ஆமென். அவன் என்ன செய்கிறான், அடுத்து அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவரை பார்த்துட்டு கூப்பிட்டுனா அவனுக்கு அதட்டுறானுங்க, அவனை பார்த்து அதட்டுறானுங்க. அவன் என்ன செஞ்சுருக்கணும், நானும் அங்கே உட்காந்துருந்தேன்னா நான் ஓடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏசுறானுங்க ஓடி இருப்பேன். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்கிறான், படிங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் என்ன செய்றான், இப்போ அவன் இப்படி கூப்பிட்டுருக்கான், தாவீதின் குமாரனே மேலே இரக்கமாயிரும் இப்படி கூப்பிட்டுருக்கான். ஒருத்தவங்க அவனை ஏசுனதுக்கு பிறகு, அவனை துன்பப்படுத்துறதுக்கு பிறகு, அவனை பயமுடுத்துறதுக்கு பிறகு அவன் என்ன தம்மா செய்கிறான், அவன் விடலை. அவன் அதை விடவே இல்லை. நீ என்ன வேணாலும் செய், நீ எப்படி வேணாலும் செஞ்சு போன்னு சொல்லிட்டு அடுத்து அவன் என்ன தம்மா செய்கிறான், அவன் 3 மணிக்கே கத்துறான், தாவீதின் குமாரனே என் மேல இருக்கமா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, இன்னைக்கு நான் வாங்க வேண்டியதை வாங்கியே ஆகும். ஆண்டு விட்டேன், நான் எழும்பணும்னா இன்னைக்கு எழும்பியே ஆகுவேன். ஆமென். புரியுதா நான் சொல்றது? இப்போ 3ஆம் மாதம் தாத்தா இறந்துட்டாரு, கவலையா இருக்கு. அப்படி இல்லை. 3ஆம் மாதம் கடைசியிலே திரும்பியும் ஊழியத்துக்கு போயாச்சு. வேதனை தான். போகிற இடத்துலலாம் கவலையாக இருக்கும். ஹோட்டலில் படுத்திருக்கும் போது அழுவு வரும், ஃபோட்டோ பார்த்தா அழுவு வரும்.
ஆனால் கர்த்தர் கூட நிற்க கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக திறக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். ஆமென். அவன் என்ன செய்கிறான்? விடலை. அதுதான் நம்மளோட லைஃப்பில் எப்பவுமே நம்ம என்ன புரிஞ்சிக்கணும், எப்பவுமே ரெடியாக இருக்கணும். எலும்பி பிரகாசிக்கணும், ரெடி ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், இந்த கற்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க எப்பவுமே, நீ ஊழியத்துக்கோ சரி ஆண்டவருக்கோ சரி ஊழியத்துக்கு ஏதாவது காரியத்துக்கு நீங்கள் எழும்ப போகிறேன்னு நீங்கள் தயாராகிட்டீங்க சொன்னால் முதல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்க, ஆண்டவரே அனாயிண்டிங் தாங்க, ஆண்டவரே இதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு முதலாவது நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறேன், இந்த ஸ்கின்ல நான் எழும்பி பிரகாசிக்க முடியாது, எனக்கு நீங்கள் எலிஃபென்ட் ஸ்கின் ஆவிக்குரிய ஸ்கின் கொடுங்கன்னு சொல்லுங்கள். எலிஃபென்ட் ஸ்கின் மாதிரி கொடுங்க ஆண்டவரே. அதாவது எலிஃபென்ட் ஸ்கின்க்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஸ்கின் உள்ளத்தில் இருக்கிற இந்த ஸ்கின் இதெல்லாம் தாங்காது. ஆனால் பரலோகத்தின் ஸ்கின் நம்மளுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது எலிஃபென்ட் ஸ்கின் மாதிரி ஸ்டிக்காக இருக்கும். என்ன மாதிரி கற்கள் என்ன மாதிரி ஈட்டி உங்களுக்கு வந்தாலும் அதை தூக்கி போட்டு போகிற பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நான் தான் அப்படி சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் இந்த ஸ்கின் இருந்தால் முடியாது, நீங்கள் எலிஃபென்ட் ஸ்கின் மாதிரி கேட்கணும் ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஸ்கின் பரலோகத்தை ஸ்கின் கொடுங்க, அப்போ தான் இந்த கற்கள்லாம் எனக்கு உழுவாது. ஏன்னாங்க நம்மளுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு தாமானுக்கு போனோமா, மூணு மாங்காய் மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அங்கே 3 மாங்காய் மரம் இருக்குது. எல்லாருமே போயிட்டு அந்த ஒரு மாங்காய் மரம் ஒரே ஒரு மாங்காய் மரத்தை தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க கல்லில். அப்போ ஒரு அங்கிள் கேட்குறாரு, சும்மா ஒரு கதை சொல்கிறேன், ஒரு அங்கிள் கேட்குறாரு, ஏங்க அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அதை அடிக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என் வீட்டு முன்னுக்கு இருக்கிறதே அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அவங்க ஒரு பையன் சொல்லுகிறான், திரும்பி சொல்கிறான்னு வச்சுக்கிங்க, அவன் திரும்பி என்ன நம்ம சொல்லுவான், அங்கிள் அந்த மாங்காய் மரத்தில் பழமே இல்லை அங்கிள், இந்த மாங்காய் மரத்தில் தான் நல்ல பழம் இருக்குது. அப்போது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒருத்தே நம்ம இருக்கும் போது எவனும் அடிக்க மாட்டான், எவனும் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனால் கர்த்தருக்காக நம்ம ஒர்த் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், கர்த்தருக்காக நம்ம நன்மையாக இருக்கணும், கனி கொடுக்குற மரமாய் மாறணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், எலும்பி பிரகாசிக்கணும் முடிவு பண்ண வச்சுங்களேன், அப்போ தான் கற்கள் ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதா? புரியலையா அவங்களுக்குலாம்? இல்லை புரிஞ்சிச்சு, அதான் முதல் சொன்னேன், எதாவது செய்யுங்க இல்லை தூக்கம் வரும். ஆமென். நல்ல மரத்துக்கு தான் எப்பவுமே கல்லடி விழுவோம். பழம் கொடுக்காத மரத்துக்கு கல்லடி இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது பாட்டு கிடக்கும். அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம ஆண்டவருக்காக திரும்பும் போது நம்ம யாராகிறோம்? நல்ல மரங்களாய் மாறுகிறோம், கனி கொடுக்குற மரங்களாய் மாறுகிறோம். கனி கொடுக்குற மரங்களுக்கு என்ன நடக்கும்? கல்லடி கன்ஃபார்மாக நம்மளுக்கு கல்லடி இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம திடன் கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, நெவர் கிவ் அப். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த உறுதியும் நம்ம நெவர் கிவ் அப். ஆண்டவர்கிட்ட திரும்பி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க, ஆண்டவரே நீங்கள் பலத்தை தாங்க, எனக்கு நீங்கள் பலத்தை தாங்க. அப்போ அதே மாதிரி தான் பத்துமீஸ் கத்துறான். அவனுங்க ஏசியும் அதோட என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, அவன் இத்தனை வருஷம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கிறான், அவனை எல்லாரும் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவன் என்னென்ன பயம் இருக்கும், அவனுக்கு கண்ணு தெரியாது. இப்போ ஒருத்தன் அவனை குத்துனான்னு சொன்னால் அவன் திரும்பி அவனை தேய்ச்சி நின்று குத்துறது கூட தெரியாது எங்கே குத்தணும்னு சொல்லி, அவனை தள்ள கூட தெரியாது எங்கே தள்ளணும், அவன் எங்கேருந்து குத்துறான்னு கூட அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் குருடன். நான் அந்த மாதிரி பட்டிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 7 வருஷம் முன்ன என்னை பிடிச்சிட்டு போனானுங்க, ஒரு சண்டை கேஸில் பிடிச்சிட்டு போனானுங்க. அப்போ நான் வேறு மாதிரி லைஃப்பில் இருந்தேன். பிடிச்சிட்டு போனானுங்க, நேராக கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போகும்போது கண்ணாடி போடுவோமே பார்த்துருக்கீங்களா, அதில் கருப்பு ஸ்ப்ரே அடித்து ஸ்விம்மிங் பூல் கண்ணாடி எடுத்து கண்ணில் போட்டானுங்க உள்ளுக்கு. நானும் போட்டுட்டேன், என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. இங்கே ஒருத்தன் குத்துறான், அங்கே ஒருத்தன் எத்துறான், பின்னாடி அடிக்கிறான், மண்டையில் குத்துறான், எவன் அடித்தானே தெரில கடைசி வரைக்கும். எதுக்கு அடிக்கிறானுங்க தெரியும், அந்த காமெடி மாதிரி இல்லை, எதுக்குடா அடிக்கிறீங்க அப்படி கேட்குறது கூட இல்லை. இது என்னன்னா, யாருடா அடிச்சுக்கிறீங்க, கண்ணாடி கட்டும் போது அவன் மேசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஒருத்த மட்டும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு எவன் அடித்தானே தெரில, என்னத்துக்கு அடித்தா, எப்படி தான் அடித்தானுங்க, எவன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான் ஒன்றுமே எனக்கு தெரியல, சும்மா கண்ணாடி போட்டதுக்கு. அப்போ பத்துமேசு அவன் குருடன், அவன் வாழ்நாளில் எதுவுமே பார்த்ததே இல்லை, அவனுக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கும்.
அவன் என்னென்ன கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க உட்காந்து, இவனை அடித்தானுங்க, அவனை இது பண்ணானுங்க. அங்கே கண்டிப்பாக என்ன ஜெரிகோ பட்டணத்தில் ஒன்றுமே நடந்திருக்காது, அது கண்டிப்பாக நடந்திருக்கும். என்னென்னமோ சேதங்கள்லாம் இருந்திருக்கும். அவன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டான். மனுஷனுக்கு இவ்வளோ பலம் இருக்குது, மனுஷனால் இது செய்ய முடியும், இது செய்ய முடியும், அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அவனோட சிச்சுவேஷன் என்னது, அவன் எப்படி பயந்துருப்பான்? அவன் எடுத்துக்கிட்டு அவன் அடுத்து கூப்பிடவே முடியாது. அவனோட சிச்சுவேஷன் அதுதான். ஆனால் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் மேலே வைத்த உறுதியை அவன் விடலை. கர்த்தர் மேலே வைத்த, அதாவது அவனுக்கு என்ன, அந்த அன்னைக்கு அவனுக்கு தேவை என்னன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க போகிறேன், நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மீண்டும் என்ன செய்கிறான், அவன் பின்னிலும் காட்டிலும் உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை கத்துக்கிறான். ஆமே, புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சுல? கத்தும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் திரும்பி சொல்லுகிறார், அவனை கூட்டிகிட்டு வாங்க, அவனை கூட்டிகிட்டு வாங்க, பரவாயில்ல அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அவன் உடனே என்ன செய்கிறாங்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். தன் மேல் வைத்திருந்த என்னத்தை எடுத்துட்டாங்கம்மா, இத்தனை வருஷம் அவனுக்கு அடைக்கலமா இருந்த அந்த கோட் இருக்க, கோட்டு நம்ம மேல ஒரு கோட் இருக்க, அந்த கோட்டை தூக்கி என்ன இருந்தா அந்த கோட்டை தூக்கி போட்டான். நம்ம சபையா இருக்கும் பொழுது, நம்மளுடைய சபை, நம்ம ஒரு சபையோரா இருக்கும் போது, நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கும் போது, நம்மளுடைய லைஃப்ல அநேக நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க, அது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் எப்படி சொல்ற தமிழ்ல? கம்ஃபர்ட் ஜோன், சொகுசான, எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வரணும் சபைக்கு, நான் உட்காரணும், நான் பார்க்கணும், நான் வசனம் கேட்கணும், பாத்திரம் முடிக்கணும், காணிக்கை போடணும், நான் கிளம்பிடுவேன். இதை தவிர்த்து பாஸ்டர் எனக்கு வேற ஏதாவது வேலை வச்சாரு, நான் செய்ய மாட்டேன். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். வெளியில் போய் நான் இதுக்கு ஊழியத்தை பற்றி சொல்ல மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எந்த காரியமும் செய்ய மாட்டேன், எதுக்குமே நான் முடிவு எடுக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்னா, அவன் ஏஞ்சோன்னு என்ன செஞ்சான், அவன் மேலே அந்த கோட் அவனுக்கு என்ன தெரியுமா, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா, நம்ம எழுப்பி பிரகாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்ம எதை மேற்கொள்வோம், எதை எதிர்கொள்வோம், அதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, நம்ம என்ன செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம மத்தியில் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை தூக்கி போடணும். அதை தூக்கி போடணும் நம்ம லைஃப்பில் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி போட்டுன்னு வச்சிங்களேன். அடுத்து என்ன செய்யணும், எழும்பி, இங்கிலீஷில் போட்டிருக்கு, he was jumped, he jumped, எழும்பி, அதாவது அந்த இடம் தான் அவனோட அடைக்கலம், எல்லாமே அதுதான் அவனோட இடம். அந்த இடத்த விட்டு ஏஞ்சிட்டான். கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்ப்போம், நம்ம லைஃப்பில் நம்ம எத்தனை நேரம், எத்தனை காலங்கள், எத்தனை நேரத்தில் இந்த சபையில் உட்காந்து இருக்கும் போது நம்ம ஒரே இடத்துல அப்படியே அமர்ந்து அப்படியே நம்ம காலத்தை ஓட்டி இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறோம் நம்ம லைஃப்பில். கையெல்லாம் தூக்க வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆமே, எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். நான் இருந்திருக்கிறேன், நான் அந்த மாதிரி இருந்திருக்கிறேன். ஆனால் நான் முடிவு செய்தேன், ஆண்டவர்கிட்ட முடிவு செய்த, ஆண்டவரே, பர்த்திமேயு எப்படி எழும்பினானோ, எப்படி அவனோட கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி போட்டானோ, நானும் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை நிப்பாட்டுறேன். இன்னையோட கம்ஃபர்ட் ஜோன் என்னோட என் லைஃப்பில் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கும் போது, நான் என்னோட லைஃப் அப்படி மாற்றி கொண்டு ஆரம்பிக்கும் போது நம்ம லைஃப்பில் என்ன தெரியுமா நடக்கும்? சொல்லுங்க பார்ப்போம், ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடக்கும்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் இது பண்ணி நம்ம எழும்பி கர்த்தர் முன்னுக்கு நம்ம ஷைன் பண்ண ஆரம்பித்தோம். அவன் என்ன செஞ்சான்னா, கர்த்தர் முன்னுக்கு அந்த பழைய கோட்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியாட்டம் அப்படியே போல, ஐயோ ஆண்டவரே அப்படி போல அவன் என்ன நம்ம செஞ்சான், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஷைனிங்காக போனான் ஆண்டவர் முன்னுக்கு. அவன் எழும்பினது மாற்றம் அல்லாமல் அவனை ஷைனிங்காக போனான். ஆண்டவர் முன்னுக்கு ஷைன் பண்ணுறான். லார்ட், ஐ கோட் டு ஷைன் அன்டு யூ பிஃபோர் யூ. உங்கள் முன்னுக்கு நான் பழசை தூக்கி போட்டு புதிதான ஷைனிங்கோடு உங்கள் முன்னுக்கு நான் வரேன், உங்கள் முன்னுக்கு நான் ஷைன் பண்ணுறேன் அப்படின்னு கற்றுட்டு போகும்போது என்ன தெரியுமா அவனுக்கு நினச்சி, இன்ஸ்டன்ட் மிரக்கல். ரொம்ப பேர் நம்ம 4 வருஷம் ப்ரே பண்ணியிருப்போம், 5 வருஷம் ப்ரே பண்ணியிருப்போம், அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்காது. இன்னைக்கு நீங்கள் எழுப்பி பிரகாசிங்க, அந்த காரியம் இன்ஸ்டன்ட் மிரக்கல் அவங்களுக்கு மாறும். ஆமென். புரியுதா?
புரியுதா நான் சொல்கிறது புரியுதா? இது இப்போ நம்மளுக்கு மிரக்கல்லாம் இப்போ ரொம்ப நாளாக தாமதிக்கிறது இல்லை. இப்போல்லாம் மாறிடுச்சு காலம். எப்படின்னா இன்ஸ்டன்ட் மிரக்கல். இப்படி ஜெபம் பண்ணால் ஒருத்தன் எழுச்சி நடக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் எழும்பி பிரகாசிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். யாருக்கு இன்ஸ்டன்ட் மிரக்கல் வேணும்? அதுவும் வேணாமா? ஐயோ தேவமே, கோட்டு தான் கட்டணும் போல அடுத்து நான். இன்ஸ்டன்ட் மிரக்கல் யாருக்கு வேணும்? இன்ஸ்டன்ட் மிரக்கல்னா எப்படி தெரியுமா? இன்ஸ்டன்ட் மிரக்கல்னா இப்போ ஒரு வேலைக்கு எழுதி போட்டோம். அந்த வேலை எப்படி நம்மளுக்கு நடக்கும்னா 4 பேர்த்துக்கு துங்குடுலு, ஆனால் தேவ பிள்ளைக்கு மசோடுலு. சொல்லுங்க எப்படி மற்றவனுக்கு வந்து துங்குடுலு கித்தாக்கான் கோல், தேவ பிள்ளைக்கு எலும்பி பிரகாசிக்கு எப்படி இருக்கும்? யூ மசோடுலு. ஆமென். அதுதான் இன்ஸ்டன்ட் மிரக்கல் சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் மிரக்கல். இன்றைக்கு இந்த இடத்துல நம்மள ஒருத்தர் யாராவது ஒரு ஆள் இருக்கலாம், நம்மளுக்குள்ளே இருக்கலாம் ஆட்கள். உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு சில தேவைகள் இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சில காரியங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லட்டும், எனக்காக எழும்பி பிரகாசிக்கிற என்னுடைய பிள்ளை, இன்றைக்கு நான் அதை இன்ஸ்டன்ட் மிரக்கலாய் மாற்றுகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்ஸ்டன்ட் மிரக்கல் சும்மா வராதுங்க. நம்ம இன்ஸ்டன்ட் மிரக்கல் நடக்கணும், இன்ஸ்டன்ட் மிரக்கல் நம்மளுக்குள்ள வரணும், நம்ம லைஃப்ல நடக்கணும்னு சொன்னா there is a procedure. You have to rise and shine for Jesus, not to people. Amen. புரியுது நான் சொல்றது? லைஃப்பில் நான் தான் சொல்கிறேன். நான் இப்படி ப்ரே பண்ணிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு ஆண்டவரோட ஊழியத்துக்கு போகும்போது, நான் ஊழியத்துக்கு போகும்போது என்னென்னமோ காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் காடி ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் எனக்கு பைபிள் ஸ்கூல் ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சிம்பிளாக தான் சொன்னார், பிகாஸ் யூ ரைஸ் அண்ட் ஷைன் டு மீ. நீ இதை செய்யலை சொன்னால் உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது இல்லை. நத்திங் கோட் ஹேப்பன். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? உன்னைய தூக்கி போய் ஒரு ஆளு மனுக்கு காட்டி ஒரு நல்லா இருக்கும் ஒரு அப்படி காட்டுறதுக்கு இல்லை. அதுக்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கல. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதே என்னத்துக்குன்னா, உலகெங்கிலும் நீ போய் என்னை பற்றி சொல்லணும், என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக எழும்ப போறோம்னு சொல்லிட்டா நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வரணும். அந்த ஆசீர்வாதம் வரும்போது அது இந்த ஆசீர்வாதம் என்னத்துக்காகனா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத. நீங்க தங்கி இருக்கிற இடத்துல உங்க நேபர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்க ஜெபிக்கிற ஜெபம், இவங்க கும்பிடுகிற தேவன், இவங்க தேடுகிற இந்த தேவன் உயிர் உள்ள தேவன் சொல்லி அவங்க வாயால சொல்ல வைக்கிற தேவன். ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் நீங்கள் தேடி ஓட தேவையில்லைங்க. சபையில் தேடி ஓட தேவையில்லை. ஆத்மாவில் தேடி எங்கெங்க போக தேவையில்லை. அவங்களும் அவங்க பகுதி திரும்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களே வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கவலையாக இருக்கு. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை இடத்துல பிரச்சனையாக இருக்கு. இது எப்போ செய்வார் ஆண்டவர்? நீங்கள் முடிவு செய்யணும்னா ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறேன். ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, என் ஒளி உண்மையில் இருந்தது. அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் வரணும்னா முதல் நம்ம என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் இப்படி தான். நான் பிலிப்பீன்ஸில் இருக்கேன். நான் போன வருஷமே இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் பிலிப்பீன்ஸுக்கு போயிருக்கேன். பிலிப்பீன்ஸ் தேசத்தில் இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னே ரெண்டு வாரத்துக்கு முன்னே பிலிப்பீன் தேசத்தில் இருக்கேன். 3 நாள் ப்ரொஃபெட்டிக் கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அன்னி நல்லா வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஏதோ ஒரு வார்த்தை பேசினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறாரு. நான் ஃபோனை வச்சு சொன்னேன், இந்த ஃபோனில் எனக்கு நிறையா சர்ப்ரைஸ் கால் வந்திருக்கு. ஆண்டவர் அதிசயங்கள் பிளெஸ்ஸிங்லாம் இந்த ஃபோன் மூலிமா எனக்கு கொண்டு வந்திருக்காரு. நான் நிறையா கால் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சொல்லி அவங்கள்ட்ட நார்மல் பேசிக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவர் திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்து சொன்னார், 2026 you going to receive surprise calls சொல்லி அவங்கள கை நீட்டி சொன்னார். நானும் முதல் தடவை ஆண்டவர் பிரசங்கிட்டே கேட்குறோம். உண்மையிலே பசங்க நம்ம அதை கேட்போம்ல, பயமாக இருக்கும். ஒரு சில டைமில் பயமாக இருக்கும், ஒரு சில டைமில் அது வந்து அதுவே ரிலீஸ் ஆயிடுவாங்க. அப்போ நான் சொல்லிட்டு கேட்குறேன், ஆண்டவரே ரைட்டா 3ஆம் முறை நானே அறியாமல் ஆண்டவர் அவராக விளையாக்கிட்டார் வார்த்தையை. நானும் விளையாக்கிட்டேன்.
சொல்லிட்டு நான் சொன்னேன், we all have surprise calls in 2026 சொல்லிட்டு பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஜபத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியே அந்த கதவு நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் என் ரூமு கிட்ட போகும்போது தான் எனக்கு வைஃபை கிடைக்கும். அங்கெல்லாம் வைஃபை தான். நடந்து போய்கிட்டு இருக்கேன், அந்த வைஃபை வந்துட்டுருக்கு. சடனாக எனக்கு ஒரு கால். என்ன கால் சொல்லுங்க பாபா? சர்ப்ரைஸ் கால். சொல்லுங்க, சர்ப்ரைஸ் கால். சர்ப்ரைஸ் கால். என்ன கால் தெரியுமா? உன் ஃபோன் ரொம்ப பழசாச்சு, நீ பைபிள் ஸ்கூலுக்கு போகிற. பைபிள் ஸ்கூலில் தான் அது என்னது பிடிஎஃப் ஆர்டிஎஃப் இந்த எஃப் இருக்கும். ரொம்ப கஷ்டம் உனக்கு, நீ டாக்குமெண்ட்லாம் செய்ய முடியாது. உன்னோட ஃபோனு பழசு. அந்த ஃபோனை தூக்கி காட்டுமா? காட்டு. ஓ, பேக்குள்ளே வச்சுட்டாங்க. அது பழைய ஃபோனு. அந்த ஃபோனில் தான் எனக்கு ரிசீவே பண்ணிச்சு காலு. சரி, இப்போ அதுக்கு என்ன நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னு தூக்கி காட்டு. இந்த ஃபோனு ரொம்ப பழசாயிடுச்சு, அந்த எப்படி நீ முடியாது, கஷ்டம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பேசிலாம் முடிச்சுட்டு மலேசியாவுக்கு வந்தோடனே ஆண்டவர் அதிசயம் செய்தார். என்ன அதிசயம் தெரியுமா? எனக்கு ஒரு கப்பல் வந்தாங்க, பேமெண்ட்டை போட்டு விட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி மட்டும் அனுப்பிடுங்க பாஸ்டர். பிராண்ட் வரைக்கும் அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. லேட்டஸ்ட் சாம்சங் S26 Ultra. It's about 7,000. Instant miracle. இன்ஸ்டன்ட் மிரக்கிள். இது ஏன் நான் இப்போ சொன்னேன் தெரியுமா? எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லல, அவர் நாமத்தை உயர்த்த சொன்னேன். இது அந்த மனுஷன் கொடுத்தாங்க நினச்சிங்களா? நான் அப்படி ரிசீவ் பண்ண நினச்சிங்களா? நான் எப்பயுமே விடுத்த மாதிரி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுவேன். பரலோக ராஜ்யத்திலேருந்து கர்த்தரே எனக்கு கொடுக்குறார். நான் இன்னைக்கு ஒரு சோறு சாப்பிட்ருக்கேன்னு சொன்னால் என் தேவன் எனக்கு கொடுத்துருக்குறார். நான் இன்னைக்கு இங்கே வந்து சேரணும்னு சேர்த்துருக்க சொன்னால் என் கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். பாஸ்டர் ஆல்வின் தேங்க்யூ சொல்லுவேன். ஆனால் காடி எடுத்துகிட்டு போனேன், ஆண்டவர்கிட்ட தேங்க்யூ சொல்லுவேன். ஆண்டவரே, இப்படி எனக்கு ஒரு பிரசங்கிக்கு ஒரு இடத்த கொடுத்தீங்களே, அதற்கு நன்றி. ஆமென், ஆமென். மீண்டும் சொல்கிறேங்க, அண்ணன் தம்பி உங்களுக்கு ஒரு பக்குத்தே கூட வாங்கி தர மாட்டான். யாரோ ஒரு மனுஷன் வந்து ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க சொன்னால் இது கர்த்தருடைய தயவின் வருஷம். ஆமென். இது கர்த்தருடைய தயவின் வருஷம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு இதை செய்ய முடியும்னு சொன்னா அதே கர்த்தர் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதே கர்த்தர் தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க, அதே கர்த்தர் தான் நீங்களும் தரிசிக்கிறீங்க. எனக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். கர்த்தர் நாங்க நின்று கொண்டு இருக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு சில பேர் உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுடைய ஜெனரேஷனுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷம் I'm going to change your lifestyle. Amen. ஒரு சிலருடைய வாழ்க்கை ஸ்டைலை மாற்ற போறேன்னு சொல்றார் ஆண்டவர் இந்த வருஷத்துல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாமே அடிப்படையே விசுவாசம் தாங்க. நீங்க எழும்பி பிரகாசனீங்கனாலும் முதல்ல உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். எங்க போனாலும், எங்க என்ன நடந்தாலும், இஸ்ரேலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும். எனக்கு ஒரே ஆசை, ஆண்டவரே ஒரு தடவைனாச்சும் நீங்க இருந்த இடத்த பார்த்துட்டு வந்துடணுமே, ஒரே ஆசை. ஆனால் நான் சொல்லவே இல்லை யார்கிட்டையும், மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன். அப்போ என் மண்ணுக்கு தான் பேசிக்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, என் மண்ணுக்கே பேசிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு இந்த வருஷம் போகிறோம், 10ஆம் மாதம் நம்மளாம் இஸ்ரேலுக்கு போகிறோம் எல்லாம் சொன்னீங்க. 14,000 சொன்னோடனே மூச்சு ஆண்டவரே. ஆனால் பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுக்கு 14,000 சரி, 10,000 1,00,000 சரி, 1 மில்லியன் காசு சமம் தான். உங்களுக்கு எல்லாமே சமாதான், எல்லாமே சேம். ஃபார் ஜீசஸ் 1,110 ringgit எல்லாமே சேம். ஞாபகம் வச்சுங்க, மனுஷனுக்கு தான் 10 ringgit 100 ringgit டிஃப்ரெண்ட், ஆண்டவருக்கு எல்லாமே சேம். அப்போ நான் அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாம போல அப்படியே ப்ரே பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணிட்டு ஹோட்டலில் வந்து படுத்திருக்கேன். உடனே வந்து உள்ள சொல்கிறேன், பாஸ்டர் பால், சன் திஸ் இயர் யூ கோயிங் டு இஸ்ரேல். அப்பா நான் எப்படி போகிறேன் அப்படி கேட்குறேன். somebody pay for you 14,000. my Jesus, you are so favored by God சொல்கிறாரு. Jesus love you so much. எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. 14,000 எனக்காக கட்டி இஸ்ரேலுக்கு அனுப்ப போகிறாங்களான்னு. என்ன அது?
ஆனால் அது இப்போ கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியல, அது தடைப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது நடந்துச்சு. ஒருத்தவங்க வீலிங், யூ வாண்ட் டு பே ஃபார் மீ. யாரு செய்ய போறா? யார் செய்கிறாங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே ஏன் செய்கிறாங்க? Son, because my favor upon you. அதே ஃபேவர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா இந்த ராத்திரி வேளையில் உங்க மேலே நான் பேசுகிறேன். அதே தயவு இந்த வருஷம் நீங்க பாருங்க, நீங்க அதை பார்க்கணும். அதே தயவு நம்ம இப்போ எப்படி கண்டிருக்கிறோமோ அதே தயவு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். நம்ம ஒன்றுத்துக்கும் ப்ரே பண்ண தேவையில்லைங்க. நம்ம அன்றைய நேரத்தில் என்னத்துக்கு நம்ம ப்ரே பண்ணுறோம்? ஆண்டவரே வீடு கொடு, காடி கொடு, காசு கொடு, ஆண்டவரே எனக்கு தோடு கொடு, சங்கிலி கொடு, பவுன் வேலை ஏறுது, பவுன் வேலை இறக்கி கொடு. ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லையா பாஸ்டர்? அப்படிதான் ப்ரே பண்ணுறோம் அன்றைய நேரத்தில். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண தேவையே இல்லை. நம்ம உன்னே ஒன்று தான் ஜெபம் பண்ணணும். என்ன நம்ம ஜெபம் பண்ணோம்? லார்ட் கிவ் த ஃபயர் ஆஃப் தி ஹெவன் upon me. Let your favor to be shine upon me. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஆமென். அப்படி ஆண்டவரோட தயவு உங்கள் மேலே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி தான் யாரோ ஒருத்தன் வந்து ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான், யாரோ ஒருத்தன் வந்து உங்கள் காடிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவான். உங்கள் முதல்ல நீ யாருக்குமே கொடுக்காத போனஸ் உங்களுக்கு கொடுத்துருவான், யாருக்கும் கொடுக்காத இன்க்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவான். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கேட்கல. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஃபயர் மட்டும் தான் கேட்டீங்க, ஆண்டவருடைய தெய்வம் மட்டும் தான் கேட்டீங்க, ஆண்டவருடைய கிருபையை மட்டும் தான் கேட்டீங்க. அது உங்களுக்குள்ளே வந்துட்டாலே மித்ததெல்லாம் தானாக வந்துடும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் லைஃப்பில் நான் அப்படி தான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த காடியில் இப்போ காடி சாட்சி எல்லாம் தெரியல, இங்கே காடி கிடச்ச சாட்சி தெரியல. அப்படி தான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போவேன். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அவங்கள்ட்ட தான் ஃபோன் பேசிட்டு போவேன். சொல்லுவேன், ஓகே தான் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஏன் பயப்படுற ஆண்டவர் செய்வார், ஏன் கவலைப்படுற ஆண்டவர் செய்வார், அப்படி சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு திடீர்னு ஒரு காடி கேஷ் பே பண்ணி கொடுத்துட்டாங்க. புது பிராண்ட் நியூ மைவி காடி கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஏன் அதில் கொடுக்குறாங்க? ஏன் நடக்குது? பிகாஸ் த ஃபேவர் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் யூ. நம்மளுடைய திறமையாலும் அல்ல, நம்மளுடைய ஸ்கில்னாலையும் அல்ல, எல்லாம் கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்கிறனால நம்மளுக்கு எல்லாமே கூடும். ஆமென், ஆமென். அந்த 10 வயசு அந்த இடத்துல அவன் கத்தும் போது கூட எல்லாரும் அவனை ஏசுனாங்க தான். அவனை திருப்பி ஆண்டவர் திரும்பி பார்த்து தயவு பாராட்டினால் அவனுக்கு இன்ஸ்டன்ட் மிரக்கல் நடந்தது. அவனை திரும்பி பார்த்தாரு, அவன் மேலே தயவு பாராட்டினாரு, அப்போவே அவனுக்கு இன்ஸ்டன்ட் மிரக்கல் நடந்துச்சு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுகிறீங்க? இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் அதை ஆசைப்படுகிறீங்க? உண்மையாக ஆசைப்படுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அவருடைய தயவை பாராட்டப் போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்போ 30ஆம் தேதியோட பைபிள் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, நாங்கள் போயிட்டு என்ன செய்யணும்ப்பா, என்ன எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் சில காரியங்கள்லாம் எனக்கு வலியுறுத்தினார். நீ இப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், எல்லாத்தையும் எனக்கு வலியுறுத்தினார் ஆண்டவர். எப்படி வாழ போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு. அங்கே செலவு பண்ணோம் ஆண்டவர், அதுக்கு என்ன ஆண்டவர் செய்ய போகிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன். எனக்கு சர்ச் சப்போர்ட் இல்லை, எந்த சப்போர்ட் இல்லை. நான் விசுவாசத்தில் நடக்கிற ஊழியக்காரன். நான் உலகெங்கிலும் அப்படியே சுற்றி வர்றது தான். என் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ஆளுங்க கட்டிடுவாங்க. நான் ஒரு நாள் கூட ஃப்ளைட் டிக்கெட் கட்டினதே இல்லை. எல்லா இடத்துக்கும் பறந்துட்டேன், ஆனால் இந்த எந்த இடத்துக்குமே நான் காசு கட்டினதே இல்லை. எல்லாமே ஆட்கள் கட்டிடுவாங்க, நான் கேட்காமே கட்டிடுவாங்க. அப்போ இந்த பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ப்ரே பண்ணிட்டான்னு சொன்னேன். கடைசியாக எப்படி ப்ரே பண்ணேன்னு சொன்னால், முதலாவது கொஞ்சம் அப்படி தயக்கமாக ப்ரே பண்ணேன், ஆனால் கடைசியாக ப்ரே பண்ணேன். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே இது பண்ணீங்க, இந்த வருஷம் கர்த்தருடைய தயவுன்னு வருஷம் சொன்னீங்களே, you the one tell me, right? You promised me, right? This is going to be a
இயர் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். நீங்கள் தானே சொன்னீங்க, ஓகே உங்களோட தயவின் படி எல்லாம் நடக்கட்டும், நீங்கள் எனக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாம் எனக்கு செய்வீங்க ஆண்டவரே சொல்லிட்டேன். திரும்ப ஒரு கப்பல் சொல்கிறாங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வச்சுருங்க. நான் சொன்னேன், ஐயா வேண்டாம் வேண்டாம், இட்ஸ் ஓகே அப்படி சொன்னேன். அப்படி தானே சொல்லணும், இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நான் ஆளுங்க சாக்லேட் கொடுத்தோன்னே வாங்கிட்டு தேங்க்யூ வாங்கிடுமா. பாஸ்டர் சாக்லேட் கொடுத்தாரு. வேணாம் சொல்லலை, நான் பாஸ்டர் நம்மளுக்கு நல்லா தெரியனால வாங்கிக்கிட்டேன், தேங்க்யூ பாஸ்டர்னு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க உங்களுக்கு கேட்டுச்சு சாக்லேட். அப்போ நான் என்ன செஞ்சேன், அவர் சொன்னேன் இல்லை அதுக்குன்னு சொல்ல, நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கும் காரியங்கள் இருக்கும், நம்ம எடுத்தோன்னே எல்லாமே வேணும்னு போயிடக்கூடாது சொல்லிட்டு நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் யுவர் கேர், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். சொன்னோடனே அவங்க, நோ திஸ் இஸ் ஃப்ரம் காட், யூ கேனாட் டினை திஸ். அப்புறம் நம்ம என்ன பேசுகிற மாதிரி இருக்கு, அப்புறம் அவரோட சித்தத்தையே நம்ம மாற்றி போடுற மாதிரி ஆயிருமே. சரி ஓகே அனுப்பி விட்ருவோன்ட்டு அனுப்பி விட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, எவ்ரி மந்த் ஃப்ரம் திஸ் மந்த் until July we will send you 500 ringgit, you just use for your expenses. இப்போ அவங்களுக்கு பிள்ளை இருக்கு, அவங்க பிள்ளையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிருக்கு, அவங்க பிள்ளையும் இருக்குது, அவங்களுக்கும் வீடு இருக்குது, காடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஏன் இந்த வேலை, ஏன் அவங்க எனக்கு கொடுக்கணும்? இது நம்ம கேள்வி, ரைட்டா? உண்மையா இல்லையா? காடியில் ஒரு நாள் வந்துருக்குமான்னு சொன்னார், திரும்பி சொன்னார், இதானே என்கிட்ட சொன்னேன், நீ தானே மென்ஷன் பண்ணுற போகிற சபையிலலாம் இது கர்த்தருடைய தயவின் வருஷம்னு. என் தயவு மேலே இருக்கிறது, என் தயவு மேலே இருக்கிறது. இதை மட்டும் நீ பார்க்க போகிறதில்ல, வாழ்க்கையில் நீ நிறையா பார்க்க போகிற. அதே தான் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி ராத்திரி வேலை சொல்கிறார். நீங்கள் இப்போ பார்த்த அற்புதம் மட்டுமல்ல, இன்னும் அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. Because this year it's God's favor. Amen. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு வேறு மாதிரி பிரசங்கத்தை பெருசாக பயங்கரமாக ஆயத்தம், அன்றைக்கி போன ட்ரிப் பேசுகிற மாதிரி பெரிய பிரசங்கத்தில் ஆயத்து பண்ணிட்டு வந்துட்டேன். 3 பிரசங்கத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எது பேசணுன்னு. ஒன்று காமிச்சிட்டாரு, அதை தான் வச்சுட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா 3த்தையும் மிக்ஸ் பண்ணி படிச்சுட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டேன். இப்போ என்ன அறியாமல் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டேன். கர்த்தருடைய தயவின் வருஷம்னு ஒரு பிரசங்கம் வச்சுருந்தேன், ரைஸ் அண்ட் ஷைன் ஒரு பிரசங்கத்தை வச்சுருந்தேன், ட்ரஸ்ட் காட் ஃபார் திஸ் இயர்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை வச்சுருந்தேன். இப்போ 3த்தையும் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கொடுத்துட்டேன். ஆமென். இது நம்ம சொந்த ஸ்கில், சொந்த திறமையில் செஞ்சோமா அதெல்லாம் வராதுங்க. நீங்கள் படித்த படிப்புலாம் அது சும்மா உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு தான். இங்கே வரும்போது நான் எப்பவுமே நான் நம்புகிறது என்னன்னா, பிரசங்கிக்கிறதே, இந்த பிரசங்கமே சூப்பர் நேச்சுரல். Not by your strength, not by your talent, not by your skill, not by your knowledge. It's by the heavenly wisdom. It's a supernatural power. When you preach, the supernatural power will come out. Amen. அதனால் நான் இப்போ முன்னுக்கு வந்து நின்றா கூட ரொம்ப போட்டு உருட்டி பரட்டிட்டு, ஐயோ அப்படி பட்டினா இப்படி பட்டினாலாம் பேசவே மாட்டேன். ஆண்டவர் என்ன பேச வைக்கிறாரோ பேசிட்டு போயிடுவேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதே சூப்பர் நேச்சுரல் இப்போ பிரசங்கிக்கும் போது ஆண்டவர் இங்கே மாற்றினாரு. இந்த சூப்பர் நேச்சுரல் உங்கள் லைஃப்பில் இந்த வருஷம் நடக்கட்டும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நான் அங்கேருந்து கீழே இருந்து மேலே வரதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் செய்தார்ல, அந்த சூப்பர் நேச்சுரல் in Jesus name I prophesy on you, let the supernatural power will come upon your family. Amen. அந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமை உங்க குடும்பத்தின் மத்தியில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றட்டும் இந்த வருஷம். ஆமென். ஆண்டவர் பார்த்து நம்ம என்னைக்குமே ஒரு வார்த்தை மட்டும் பேசிடக்கூடாது. என்ன பேசிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன தெரியுமா? இருங்கப்பா சொல்லுறேன், நில்லுங்க ஆண்டவரே சொல்ல மாட்டோம், மனசுல வச்சிருப்போம்.
இன்ஸ்டன்ட் மிரக்கல் வேணும்னா நம்ம இன்ஸ்டன்ட்லேயே ஆண்டவரை கேட்கணும். ஆமென். 2026 நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும். ஆமென். நான் 6ஆம் மாதம் என்னோடய கிராஜுவேஷன் முடித்தோன்னு, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே போக போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என் ஊழியத்தில் ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்னை ட்ராவல் மினிஸ்டராக வச்சுருக்கிறீங்க, இவஞ்சலிஸாக அங்கங்கே போகிறேன் வர எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், அடுத்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை அதுக்கு தான் நான் அழைச்சேன், பைபிள் ஸ்கூல் போ. அவர் அப்படி சொல்லலை, நான் சொல்கிறேன். இப்போ ஷாம் போய்ப்பா, நான் அடுத்து நான் பார்த்துக்கிறேன். 3ஆம் மாதம் கூட ஒன்றும் வரல, 11ஆம் மாதம் வரைக்கும் எவ்ரி சண்டே எவ்ரி ஃப்ரைடே போட்டாங்க, ஐட்டனரி போட்டு வச்சுட்டாங்க. பரிமைக்காண்டி இல்லைங்க, கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்ய முடியும். அவருக்கு நம்ம எழுப்பி ஒரே ஒரு தேவத்துக்கு நம்ம எழுப்பி பிரகாசிக்க முடியும் சொன்னால் அது யார் தெரியுமா? ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். ஆமென். ஏன் சொல்லுங்க? அவருக்கு மாத்திரம்தான் நம்ம செய்ய முடியும் சொல்றேன். அவர் மாத்திரம்தான் நம்மளுக்காக அடிக்கப்பட்டவர், அவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு அற்புதம் செய்கிறவர், அவர் மாத்திரம்தான் நம்மளை பற்றி நினைவு கொண்டு இருக்கிறவர். ஆமென். அதனால நான் அப்படி யோசிச்சேன், என்ன செய்ய போகிறோம் இப்போ? 7ஆம் மாதம் என்ன செய்ய போகிறோம், 8ஆம் மாதம் என்ன செய்ய போகிறோன்னு என்னையே அறியல. ஒரு மெசேஜ் பாஸ்டர் வந்துச்சு, பாஸ்டர் நான் எல்லாத்துக்கும் சரி சரி ஓகே ஓகே டைம் இந்த இப்படி இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சண்டாக்கான் சபா மலேசியாவில் கேரளில். சரி காலேஜுக்கு போயிட்டு இந்த சாட்சிக்கு இருங்க, காலேஜுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டேன். காலேஜுக்கு போயிட்டு ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஞாயிற்று மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் ஆண்டவரே, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கு ஆண்டவரே, என்ன செய்யலாம், எந்த சபைக்கு போகணும்? ஒரு சபை அட்டென்ட் பண்ணல பஸ்ஸை, நம்மளுக்கு அப்படியே பழகின நடந்தது. நம்ம எப்படி தான் ஒரு சர்வீஸை நம்ம அட்டென்ட் பண்ணிடணும், ஒரு ஹோலி கம்யூனியில் இருக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய வழக்கம் தானே. ஸோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எந்த சபைக்கு நான் போகலாம் ஆண்டவர், எனக்கு ஒரு சபை நல்ல சபையை காட்டுங்க, நல்ல சபையை காட்டுங்க, நல்ல சபையை காட்டுங்கன்னு. ஆண்டவர் காட்டினார் ஒரு சபையை, அவருடைய வேலையை அவர் காட்டிட்டாரு. என்னத்தப்பா காட்டிட்டாரு? அந்த நான் இருக்க போகிற கேரளில் நான் அந்த 3 மாதமும் ஒவ்வொரு சபையில் பிரசங்கிக்க கேரளே அந்த எல்லா வாரமும் 4 வாரம் 4 வாரம் 4 வாரம் 4 வாரத்தில் 4 சண்டே 4 சண்டே 4 சண்டே 4 சண்டே எல்லாம் புக் பண்ணி முடிச்சிட்டாங்க. டேட் எல்லாம் புக்டு. இப்போ நான் ஒரு சபைக்கு தேடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டு சொல்கிறேன், நீ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் வேலையை மட்டும் போய் செய்ய போ, வேலையை நின்று பட்டாத போய் வேலையை செய்ய சொல்லி அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமென். ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்டேன், நான் நேரில் உட்காந்து பேசும்போது ஒருத்தர் என்கிட்ட அழுந்து சொன்னார், இப்போ பிரசங்கிக்க இடம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. பாஸ்டர் ஜப்பான்லாம் இப்போ ஏஐ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நோ மோர் பாஸ்டர்ஸ் இன் த சர்ச். ஜப்பான்ல ஏஐ பிரசங்கம் பண்ணுது. இதே மாதிரி many countries they already start AI preacher. Shepherds no more in the church. AI becomes shepherd of the church. தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? காலம் அப்படி கடந்து போய்கிட்டு இருக்குது, காலம் அப்படி மாறி போய்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்னமும் என்னோட ஐட்டினரியை ஃபுல்லாக வச்சிருக்காரு. சொன்னா அது யாரோடைய தயவு? அது யாரோடைய தயவு? கொஞ்சம் சத்தமா, அது யாரோடைய தயவு? இயேசு. சொல்லுங்க, இயேசுவோடைய தயவு. இயேசுவோடைய தயவு ஷம்மாக்கு மட்டும் செய்யுதுன்னு இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொருவர்களும் செய்ய முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அநேக நேரத்தில் நான் யோசிச்சு தான் இருப்பேன். ஆண்டவர் சிம்பிள் சொல்வார், டோன்ட் திங்க் டூ மச். ரொம்ப திங்க் பண்ணாத, நான் உங்க கூட தான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்துக்கிறாரு, நான் அவருக்கு வேலை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? திரும்பியும் சொல்றேன், விசுவாசிக்கிறீங்களா? ஏட்ரன் சாமியல் பெத்லஹேமில் போகும்போது அங்கே ஜெசிக்கு நிறைய பிள்ளைங்கள் உண்டு. நல்லா கேளுங்க, இட்ஸ் அ ப்ராஃபஸி ஃபார் யூ. அநேக பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகள் மத்தியில் பிள்ளை மேலே கை வச்சாரு சாமியல். என்ன சொன்னாங்க?
என்ன சொன்னாங்க? இவன் இல்லை. ஆண்டவர் சொன்னார் இவர் இல்லை. இதே மாதிரி 7 பிள்ளைகள் மேலே எல்லாம் கை வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார் இல்லை. சகதியாகவும் அழுக்கா அசிங்கமாக ஒருத்தன் நடந்து வந்தான் உள்ளக்கு. அவனை சொன்னார், நீ இப்போ எழும்பி எண்ணெயை அவன் மேலே ஊற்றி அவனை அபிஷேகி, இவன் தான் நான் அழைக்கப்பட்டவன் சொன்னார். அவர் தான் தாவீது. இன்னும் உங்கள் சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க எனக்கு தெரியாது. உங்கள் சர்க்கிளில் யார் யார் இருந்திருக்காங்க எனக்கு தெரியாது. உங்கள் சிப்ளிங்ஸ் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. பட் இவங்க எல்லாத்திலையும் மட்டிலையும் ஆண்டவர் உங்களை விசேஷமாக அபிஷேக ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்கள் மேலே பயங்கரமான ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் you will stand like me in this place. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அந்த 7 பேர்த்தில் ஒருத்தனை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார். உங்கள் சர்க்கிளில் எத்தனை பேர் எனக்கு தெரியாது. அதில் ஒருத்தனை உங்களை தான் கூப்பிட்டுருக்காரு ஆண்டவர். You have a calling of God very strongly in your life. Amen. நல்ல ஒரு கரவொலி ஆண்டவருக்கு கொடுக்கலாம். நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கர்த்தர் இந்த வார்த்தை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். சில துவக்கங்களை கர்த்தர் இந்த சபையில் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறார். சில துவக்கங்கள் இந்த சபையில் அடுத்து நடைபெற போகிறது. ஆண்டவர் எனக்கு முதல் சொன்னது என்னென்னா, நான் சபைக்குள்ளே பூந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட கேட்டுகிட்டே இருந்தேன், என்னாண்டவர் பாஸ்டர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எனக்கு வார்த்தையே வந்தது. என்னன்னு சொன்னால், நான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணணும். என்னன்னு சொன்னால், திஸ் சர்ச் பாஸ்டர் ஆண்டவர் இந்த சபையில் ஒரு ப்ரேயர் குரூப் ஆரம்பிக்க போகிறாரு. அந்த ப்ரேயர் குரூப் என்ன செய்ய போது சொன்னால், இந்த பினாங் மாநிலத்தை ஒரு இன்டர்செசர் குரூப்பாக மாறப்போகிறது. எனக்கு தெரியல நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. ஆனால் ஒரு ப்ரேயர் குரூப் ஆண்டவர் இந்த சபையிலேருந்து உருவாக்க போகிறார். நமக்கு தெரியாது, போஸ்ட்மேன் தான் ஆண்டவர் லெட்டர் போடுறாரு. அந்த குரூப் என்ன செய்ய போது சொன்னால், that group going to be intercessor for Penang. இந்த பினாங் மாநிலத்துக்கு அந்த குரூப் ரொம்ப விசேஷமான குரூப்பாக இருக்க போகிறது. அந்த ஜெப குரூப்பை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு சொன்னால், நெக்ஸ்ட் லெவல். இப்போ வரைக்கும் நீங்கள் ஜெபிச்ச ஜெபம் இருக்காது. நீங்கள் இதுக்கு மேலே ஜெபிக்க போகிற ஜெபம் நீங்களே வித்தியாசத்தை காணுவீங்க. அந்த ஜெபத்தில் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நடக்கும். அந்த ஜெபத்தில் அநேக காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தரே உங்கள் கூட இறங்கி வர போகிறார். அந்த ப்ரேயர் குரூப்பை கர்த்தர் ஸ்பெஷலாக கால் பண்ணியிருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் அந்த ப்ரேயர் குரூப்பில் இருக்கீங்க? யாரெல்லாம் நிற்கிறீங்க? இன்டர்செசர்ஸ்க்கு எப்பவுமே என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் எம்பவரிங் பண்ணுவார். எனக்கு தெரியாது. பாஸ்டர் என்ன சொன்னீங்களா பாஸ்டர்? எனக்கு தெரியாது. இதெல்லாம் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா சிம்பிள் தான். அவர் லெட்டர் போடுவார், சொல்லிட்டு போயிடணும். நம்ம வேலைக்காரன் போஸ்ட்மேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ப்ரேயர் குரூப் பயங்கரமாக மாறப்போகுதுன்னு. ப்ரேயர் குரூப் மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். 3 months my brother. உங்களுக்கு இன்னும் 3 மாதத்தில் ஆண்டவர் நீங்கள் அடுத்து உங்களுடைய லெவல் மாறப்போகுது. ஆமென். நம்புறீங்களா? இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. Within 3 months you will see differences in your music area, in your life. Do you believe that? Do you believe that? Amen. Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ட்ரம் வாய்ஸ் பிள்ளை பையன் மட்டும் முன்னுக்கு வர முடியுமா? இவன் முதல் ட்ராம் வாசிச்சுட்டு இருக்கும்போது என் கை அங்கே சூடாகவே இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னதுப்பான்னு. நான் அவனை பார்த்து ஒரு 3 தடவை சிரித்தேன். அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு பயந்துகிட்டே வச்சான். கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ வரைக்கும் ஆண்டவர் பேசவே இல்லை. ஆனால் அவனை பார்க்கும்போது என்னமோ ஒன்று மனசில் தோணுது. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னப்பா இதுன்னு. ஆண்டவர் அப்போ தான் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. Pastor, இது உங்கள் சன்னா? பாஸ்டர், இது உங்கள் சன்னா? ஓகே. ஆண்டவர்
தாவீதுக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுத்துருந்தாரு, பார்த்துருக்கீங்களா? தாவீதுக்கு அனாயிண்டிங் கொடுத்துருக்காரு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த அனாயிண்டிங் பற்றி தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. இவனுடைய கரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா வைத்திருக்கிறாரு? He put a melody of the heaven. பரலோகத்தின் மெலடின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இவன் இன்னைக்கு நீங்கள் ட்ராமா வாசிக்கிறத பார்க்குறீங்க, பட் he called to be worshipper. One day he will worship the Lord. People will heal by the worship. God will start using him. நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவருக்கு அழகாக வரி கொடுத்துனாரு, அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இவன் எனக்காக ஆராதிக்க பிறந்தவன், எனக்காக ஆராதிக்க பிறந்தவன். எனக்கு தெரியல இவனுக்கு ஆராதனையில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு உண்மையே தெரியாது. ஆனால் இவன் எனக்காக ஆராதிக்க பிறந்தவன். இவன் ஆராதனை ஒரு நாள் எடுக்கும் பொழுது அநேகருடைய உள்ளங்கள் ஆற்றப்படும், உள்ளங்கள் சுகமடையப்படும், அநேக காரியங்கள் நடக்கப்படும். அதனால் ஏன் இன்றைக்கி இங்கே சொல்கிறோம் தெரியுமா? சும்மா சொல்லலை, இவர் வந்தார், இவர் சொல்லிட்டு போனார், அதுக்காக சொல்லலை. இன்றிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த சபையில் இப்போ நம்ம சொன்ன ஆளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். தீர்க்க தரிசனம் என்பதுங்க சும்மா மேஜிக் பண்ணுறது இல்லை. தீர்க்க தரிசனம் வந்து மேஜிக் பண்ணி போகிறாங்க, அப்படி இல்லை. இட்ஸ் அ கான்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ஹெவன். நம்மளுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் வரும். இப்போ என்னை பார்த்து சொன்னாங்க, போன வருஷம் திடீர்னு ஒரு ப்ராஃபிட் வந்திருந்தார், சொன்னார், he going to travel nations to be nations, to nations to nations, nations to. யோசிச்சேன், தேசத்துக்கு போனா நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் மில்லியனர் ஆகணும். என்ன அவர் பேசுகிறாரு அப்படி? அம்மா சொன்னாங்க, இல்லையா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும், ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும். கர்த்தருடைய கிருபையில் 6 கண்ட்ரி போயிட்டேன், எதுக்குமே போல. அவருடைய நன்மையை போய் சொல்லிட்டு மட்டும் நீ வா, அதுக்கு நீ அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் என்பது உங்களுக்கு கான்ஃபர்மேஷன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, சில ஆட்களுக்கு கொடுத்துருக்காரு. சொன்னால் அது என்னத்துக்குன்னா, அது வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாள் நம்ம அதை கண்ணால் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். அம்மா எனக்கு என்ன ப்ரே பண்ணாங்க சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்கேன் தானே? என்ன ப்ரே பண்ணாங்க? எங்கள் அம்மா எனக்கு ப்ரே பண்ணி சொன்னாங்க, இவன் ஊழியக்காரனா ட்ராக் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், கேங்ஸ்டர் ஆகிட்டேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னைக்கு நான் யாரை நிற்கிறேன்? அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ அது நடந்துச்சு. Prophecy has some power. Amen. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் முடிவு செய்திருக்கீங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க போகிறேன், எழும்பி பிரகாசிக்க போகிறேன்? எத்தனை பேர் அந்த முடிவு செய்திருக்கீங்க? முடிவு செய்துங்க. எல்லாரும் அப்படியே எழுச்சி நிற்போமா கொஞ்ச நேரம். I want the musicians to be out. நம்ம பார்த்தது, நம்ம கேட்டது இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட கதை அல்ல. அந்த கதையை வச்சு அந்த கதை எப்படி இருக்கும் அப்படி இல்லை, நம்ம அதை பார்க்குறோமா? அது என்னத்துக்கு நம்ம பார்க்குறோம்? நம்ம என்னத்துக்கு அந்த காரியத்தில் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த கதையெல்லாம் ஏன் வந்து சர்ச்சில் சொல்கிறாங்க? ஏன் அங்கேருந்து வரோம்? நம்ம சும்மா பஸ்ஸில் வரோம், என்னத்துக்கு வரோம்? இந்த கதையை வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த கதையை கேட்டு அதுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்த்துருவீங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த இயேசுவை பார்த்துருவீங்க. ஓ, அந்த இயேசு பாரு அவருக்கு இது செஞ்சுருக்காரு, ஓ அந்த இயேசு பாரு இதெல்லாம் செய்கிறாரு. அப்போ அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த இயேசு எனக்கும் வேணும், அந்த இயேசு எனக்கும் செய்யணும், அந்த இயேசு எனக்குள்ளேயும் வல்லமையாக இருக்கணும். யோசிப்பீங்களா இல்லையா? யோசிப்பீங்களா இல்லையா? நம்மளாம் யோசிக்கணுமா இல்லையா? யோசிச்சாகணுங்க. ஆமென்.